ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1/4 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரிவிஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1983. கொஸ்டின் 2, சந்த கவிமணி என அழைக்கப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். கொஸ்டின் 3, தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் 12. கொஸ்டின் 4, முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்ற தொகுப்பு யாது? 8 தொகை, 10 பாட்டு, சிற்றிலக்கியம், தனிப்பாடல் திரட்டு. ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு. முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் தமிழ்ப்பாடு திரட்டில் அமைந்துள்ளது. கொஸ்டின் 5, முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர்? திருவள்ளுவர், தொல்காப்பியர், அகத்தியர், கம்பர். ஆன்சர் திருவள்ளுவர். கொஸ்டின் 6, புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர்? ஆன்சர் எழில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் எழில் முதல்வன். கொஸ்டின் 7, எழில் முதல்வனின் இயற்பெயர்? மா ராமலிங்கம், கா அப்பாத்துரை, பாவனார், இளங்குமணனார். ஆன்சர் மா ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். கொஸ்டின் 8, குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 3, 4, 5, 2. குறுக்கங்கள் 4 வகைப்படும். அவை ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். குறுக்கம்னா குறுகிய ஓசை உடையவை. கொஸ்டின் 9, எக்கிலங்கிய, உரநசையே இச்சொற்களில் உள்ள அளபெடைகள்? எக்கிலங்கிய இது ஒற்று அளபெடை. ஒற்று அளபெடுத்து வந்திருக்கு. உரநசையே அது சொல்லிசை அளபெடை. கொஸ்டின் 10, ஒற்று அளபெடையில் அளபெடுக்கும் ஓர் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 11. அடுத்ததா கொஸ்டின் 11, கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் நா முத்துசாமி. கலை ஞாயிறு நா முத்துசாமி. கொஸ்டின் 12, கூத்துப்பட்டறை நா முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது? ஆன்சர் பத்மஸ்ரீ. கொஸ்டின் 13, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் குமரகுருபரர்? கொஸ்டின் 14, குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் 15, குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிக? ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர் கலம்பகத்துடைய ஆசிரியர் வீரமாமுனிவர். கொஸ்டின் 16, செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? ஆன்சர் 2. கொஸ்டின் 17, சிற்றிலக்கியங்களின் வகைகள்? ஆன்சர் 96. சிற்றிலக்கியங்களின் வகைகள் 96. கொஸ்டின் 18, பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் 10. கொஸ்டின் 19, ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக? ஆன்சர் ஊசல். ஊசல் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. கொஸ்டின் 20, பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் கண்டறிக? சிற்றில். சிற்றில் என்பது ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. கொஸ்டின் 21, கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள்? ஆன்சர் 6. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 6. கொஸ்டின் 22, கம்பர் பிறந்த நாடு? கம்பர் பிறந்த நாடு சோழ நாடு. கொஸ்டின் 23, சடையப்ப வள்ளலின் ஊர்? சடையப்ப வள்ளலின் ஊர் திருவெண்ணை நல்லூர். கொஸ்டின் 24, கம்பர் இயற்றாத நூலை கண்டறிக? கம்பர் இயற்றாத நூல் பதிற்றுப்பத்தந்தாதி. இந்நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அடுத்ததா கொஸ்டின் 25, சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர்? கம்பர், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர், ஔவையார். ஆன்சர் கம்பர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர் கம்பர். கொஸ்டின் 26, பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது? ஆன்சர் சரையு ஆறு. பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு சரையு ஆறு. கொஸ்டின் 27, கீழ்கண்டவற்றுள் கொடி வகையை சேர்ந்தது எது? ஆன்சர் குறுக்கத்தி. குறுக்கத்தி என்பது கொடி வகையை சார்ந்த தாவரம். கொஸ்டின் 28, கம்பர் இராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராம அவதாரம். கொஸ்டின் 29, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு? ஆன்சர் சுந்தரகாண்டம் குகப்படலம். கொஸ்டின் 30, கம்பர் பிறந்த ஊர்? ஆன்சர் திருவழுந்தூர். கொஸ்டின் 31, பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர்? ஜெயகாந்தன், சா கந்தசாமி, ஜெயமோகன், அகிலன். ஆன்சர் சா கந்தசாமி. சா கந்தசாமியின் சாகித்ய விருது பெற்ற நூல்? ஆன்சர் விசாரணை கமிஷன். கொஸ்டின் 33, பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது 2 வகைப்படும். சிறுபொழுது, பெருபொழுது. கொஸ்டின் 34, இளவேனிற் காலத்திற்குரிய மாதங்கள்? ஆன்சர் சித்திரை, வைகாசி. கொஸ்டின் 35, ஆனி, ஆடி முதலான மாதங்கள்?
ஆன்சர் முதுவேனிற் காலங்கள். ஆனி ஆடி முதலான மாதங்கள் முதிர்வேனிற் காலம். கொஸ்டின் 36. விளரி யாழ் எத்திணைக்கு உரியது? ஆன்சர் நெய்தல். விளரி யாழ் நெய்தல் திணைக்கு உரியது. கொஸ்டின் 37. முல்லை திணைகளின் உணவுப் பொருள்கள். ஆன்சர் வரகு சாமை. கொஸ்டின் 38. மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர். ஆன்சர் ஞானப்பிரகாசம். கொஸ்டின் 39. மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர். ஆன்சர் சரப்பையர். கொஸ்டின் 40. காந்தியடிகள் சத்தியகிரகணம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் 1906. கொஸ்டின் 41. சிற்றக்கல் ஒலி இடம்பெற்ற நூல். ஆன்சர் எனது போராட்டம். கொஸ்டின் 42. மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர். ஆன்சர் சிலம்பு செல்வர். மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். கொஸ்டின் 43. சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல். ஆன்சர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. கொஸ்டின் 44. மாப்போசிக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர். ஆன்சர் அன்னை. மாப்போ சிவஞானத்துக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர் அன்னை. கொஸ்டின் 45. மாப்போசி அருவி விளக்கம் பெற்ற எடுத்துக்கொண்ட வழி. ஆன்சர் கேள்வி. கொஸ்டின் 46. மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர். ஆன்சர் திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள். அடுத்ததா கொஸ்டின் 47. வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர். அன்னை, திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர் மங்களங்கிழார். கொஸ்டின் 48. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்கு போராடிய வழக்கறிஞர். ஆன்சர் மார்சல் ஏ நேசமணி. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் மார்சல் ஏ நேசமணி. கொஸ்டின் 49. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். ஆன்சர் மார்சல் ஏ நேசமணி. கொஸ்டின் 50. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர். மாப்போசி, செங்கல்வராயன், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர் மாப்போசி. மாப்போ சிவஞானம். தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். கொஸ்டின் 1. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது. ஆன்சர் பொன்னியர் பூட்டுதல். தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன்னியர் பூட்டுதல். கொஸ்டின் 2. பொன்னியர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம். ஆன்சர் சித்திரை. பொன்னியர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை. கொஸ்டின் 3. ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல். ஆன்சர் கூப்பாரா படைப்புகள். கூப்பாரானா கூப்பா ராஜகோபாலன். கொஸ்டின் 4. கூப்பாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று. ஆன்சர் கிராம ஊழியன். கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று கிராம ஊழியன். கொஸ்டின் 5. சோழ நாட்டில் பிறந்தொழுகுவது. ஆன்சர் கயற்குளம். கொஸ்டின் 6. காவுகளே கொடியவாயின. இதில் காவி என்பதன் பொருள். ஆன்சர் காடுகள். காவி என்பதன் பொருள் காடுகள். அடுத்ததா கொஸ்டின் 7. இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில். ஆன்சர் செய்யுளில். இயற்புலவரே பொருள் வைப்பார் செய்யுளில். கொஸ்டின் 8. முகம் பெற்ற பனுவல் என்னையும். பனுவல் என்பதன் பொருள். ஆன்சர் நூல். பனுவல் என்பதன் பொருள் நூல். கொஸ்டின் 9. கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவர். ஆன்சர் இரண்டாம் ராசராசன். கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவர் இரண்டாம் ராசராசன். கொஸ்டின் 10. யாருடைய காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. ஆன்சர் முதலாம் ராசராசன். முதலாம் ராசராசன் காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. அதாவது கல்வெட்டாக மெய்கீர்த்தி வடிக்கப்பட்டது. கொஸ்டின் 11. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 13. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் 3. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். கொஸ்டின் 13. சிலப்பதிகாரத்தின் காதைகள். ஆன்சர் 30. சிலப்பதிகாரத்தின் காதைகள் 30. கொஸ்டின் 14. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் சீத்தலை சாத்தனார். கொஸ்டின் 15. சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம். ஆன்சர் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர். ஆன்சர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள். கொஸ்டின் 17. மணிமேகலையின் ஆசிரியர். ஆன்சர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் வந்து புகார் காண்டம். கொஸ்டின் 19. சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு.
ஆன்சர் காண்டம். சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு காண்டம். சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு வந்து காதை. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை கூறும் நூல். ஆன்சர் உரைப்பாட்டு மடை. கொஸ்டின் 22. கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர். ஆன்சர் கொடும்பாளூர். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாளூர். கொஸ்டின் 23. இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் சேர. இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 24. அழகர் மலை என்பது? ஆன்சர் திருமால் குன்றம். அழகர் மலை என்பது திருமால் குன்றம். கொஸ்டின் 25. கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர். ஆன்சர் கௌதியடிகள். கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் கௌதியடிகள். கௌதியடிகள் யாருன்னா சங்ககால பெண்பார் புலவர். கொஸ்டின் 26. கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம். ஆன்சர் வேங்கை காணல். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கை காணல். கொஸ்டின் 27. பெருங்குளத்து காதலல் யார்? கண்ணகி, மாதவி, மாதரி, மணிமேகலை. ஆன்சர் கண்ணகி. பெருங்குளத்து காதலல் கண்ணகி. கொஸ்டின் 28. மருவப்பாக்கம் அமைந்த நகரம். ஆன்சர் புகார் நகரம். மருவப்பாக்கம் அமைந்த நகரம் புகார் நகரம். மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர்? ஓவியர், வணிகர், சிற்பி, சாலியர். ஆன்சர் சிற்பி. மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர் சிற்பி. கொஸ்டின் 30. கல் விற்பவர். ஆன்சர் வலசியர். கல் விற்பவர் வலசியர். கொஸ்டின் 31. 1951 தாமரை அணி விருது பெற்றவர்? சின்னம் பிள்ளை, பால சரஸ்வதி, எம்.எஸ். சுப்புலட்சுமி, ராஜம் கிருஷ்ணன். ஆன்சர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. 1954 தாமரை அணி விருது பெற்றவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. கொஸ்டின் 32. இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது? நோபல் பரிசு, தாமரை விருது, மகேசேசே விருது, இந்திய மாமணி விருது. ஆன்சர் மகேசேசே விருது. இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது மகேசேசே விருது. கொஸ்டின் 33. படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம்? கரிப்பு மணிகள், வேருக்கு நீர், சேற்று மனிதர்கள், குறிஞ்சித்தேன். ஆன்சர் குறிஞ்சித்தேன். படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம் குறிஞ்சித்தேன். கொஸ்டின் 34. களஞ்சியம் மகளிர் குழு முதலில் ஆரம்பித்தவர்? சின்ன பாப்பா, சின்னத்துரை, சின்ன பிள்ளை, சரஸ்வதி. ஆன்சர் சின்னம்பிள்ளை. களஞ்சியம் மகளிர் குழு முதலில் ஆரம்பித்தவர் சின்னம்பிள்ளை. கொஸ்டின் 35. உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர்? ஆன்சர் கிருஷ்ணம்மாள். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள். கொஸ்டின் 36. எம்.எஸ். சுப்புலட்சுமியை பிரபலப்படுத்திய பாடல்? ஆன்சர் காற்றிலே வரும் கீதம். எம்.எஸ். சுப்புலட்சுமியை பிரபலப்படுத்திய பாடல் காற்றிலே வரும் கீதம். கொஸ்டின் 37. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது? புறத்திணை, புறநானூறு, 10 பரிபாடல். ஆன்சர் புறத்திணை. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. கொஸ்டின் 38. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 9, 11, 12, 13. ஆன்சர் 12. புறத்திணைகள் 12 வகைப்படும். கொஸ்டின் 39. வெற்றிப்பூ இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இட்டிலிப்பூ. வெற்றிப்பூ இட்டிலிப்பூ என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 40. ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை? பெருந்திணை, பொதுவியல், கைக்கிளை, கொடையை. ஆன்சர் கைக்கிளை. ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை கைக்கிளை. கொஸ்டின் 41. வாகை என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் வெற்றி. வாகைனா வெற்றி. கொஸ்டின் 42. காஞ்சி என்பது ஒரு வகை? நெடுமரம், குறுமரம், குறுஞ்செடி, புதர்ச்செடி. ஆன்சர் குறுமரம். காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். கொஸ்டின் 43. போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது? ஆன்சர் ஆநிறை கவர்தல். போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது ஆநிறை கவர்தல். கொஸ்டின் 44. பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள்? 8, 9, 10, 11. ஆன்சர் 8. பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள் 8. புறத்திணைகள் மொத்தமா 12 இருக்கு. அதுல 8ல பூக்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா கொஸ்டின் 45. முடக்கத்தான் என்பது? ஆன்சர் உழிங்கைப்பூ. முடக்கத்தான் என்பது உழிங்கைப்பூ. கொஸ்டின் 46. மருத நிலத்துக்குரிய பூ? உழிங்கைப்பூ, தும்பைப்பூ, வெற்றிப்பூ, நொச்சிப்பூ. ஆன்சர் நொச்சிப்பூ. மருத நிலத்துக்குரிய பூ நொச்சிப்பூ. கொஸ்டின் 47. சங்க காலத்திற்கு பிந்தைய காலம்? சங்க காலத்துக்கு பிந்தைய காலம். ஆன்சர் அறநெறி காலம். சங்க காலத்துக்கு பிந்தைய காலம் அறநெறி காலம். கொஸ்டின் 48. மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல்? மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி.
பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று பாராட்டியவர். கபிலர், ஔவையார், நக்கீரர், பரணர். ஆன்சர் பரணர். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் பரணர். கொஸ்டின் 50. வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் என்றவர். நக்கீரர், கபிலர், பெரும்பதுமனார், நல்வேட்டனார். என்னவா இருக்கும் ஆன்சர் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்சர் பெரும்பதுமனார். வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் என்றவர் பெரும்பதுமனார். இந்த வீடியோ பதிவில் பகுதி 1 பகுதி 2 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.